அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன அந்த சின்ன சேஞ்ச் அப்படின்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்குறோம். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்லேருந்து இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அப்போ இன்றைக்கி பிஜிடிஆர்பி பாட்டனியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்லேருந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்துலேயே கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குரோமோசோமல் மியூட்டேஷனில் சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோமில் சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ சேஞ்சஸ் இன் த நம்பர் ஆஃப் குரோமோசோம். ஸோ இந்த சேஞ்சஸ் இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோமில் 2 டைப் இருக்குது. ஒன்று பிளாய்டி. ஃபஸ்ட்டு பிளாய்டியை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி. அப்போ யூப்ளாய்டி அப்படின்னா பாருங்கள், இன்வால்வ் த என்டையர் செட் ஆஃப் குரோமோசோம். என்டையர் யூ அப்படின்னா என்டையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்டையர் செட் ஆஃப் குரோமோசோமில் சேஞ்சஸ் நடந்தால் அதுக்கு பேர் யூப்ளாய்டி அப்படின்னு பேர். அப்போ அன்யூப்ளாய்டினா லாஸ் ஆர் அடிஷன் ஆஃப் 1 or 2 குரோமோசோம். ஒரு குரோமோசோமோ ஆர் 2 குரோமோசோமோ, ஒரு குரோமோசோமோ 2 குரோமோசோமோ லாஸ் ஆகலாம் ஆர் அடிஷன் ஆகலாம். லாஸ் ஆனால் டெலீட் ஆகலாம், இல்லை ஆட் ஆகலாம். ஆட் ஆனால் இல்லை டெலீட் ஆனால் அதுக்கு என்ன பேருனா அன்யூப்ளாய்டி அப்படின்னு பேர். ஸோ நம்ம இந்த அன்யூப்ளாய்டி டாப்பிக்கில் இருந்து தான் நமக்கு இந்த இயர் 2 இயர்ஸ் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அன்யூப்ளாய்டியில் 2 டைப்ஸ் இருக்குது, ஹைப்போப்ளாய்டி அண்டு ஹைப்பர்ப்ளாய்டி. ஹைப்போ அப்படின்னா லோ அப்படின்னு மீனிங், ஹைப்போனா லோ அப்படின்னு மீனிங். அப்போது லாஸ் ஆஃப் குரோமோசோம், ஒரு குரோமோசோமோ இல்லை 2 குரோமோசோமோ லாஸ் ஆனால் அதுக்கு என்ன பேருனா ஹைப்போப்ளாய்டி. ஹைப்போனா லோ. அப்போ லாஸ் ஆஃப் 1 or more குரோமோசோம் இஸ் நவுன் அஸ் ஹைப்போப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஹைப்பர்ப்ளாய்டி. ஹைப்பர் அப்படின்னா ஹை அப்படின்னு மீனிங். அப்போது அடிஷன் ஆஃப் 1 or more குரோமோசோம். ஆட் ஆச்சுன்னா அங்கே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அதிகமாகும் இல்லையா, அங்கே டெலிட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் லோ ஆகும். ஸோ இங்கே ஆட் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் குரோமோசோம் அதிகமாகும், அதனால் அதுக்கு பேர் ஹைப்பர்ப்ளாய்டி. ஸோ இங்கே நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து பின்னாக்க நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு ஃப்ளோ சார்ட், 12th பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்னி அண்ட் பயோ பாட்னியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா பிளாய்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிளாய்டியை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, அன்யூப்ளாய்டி அண்டு யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்கா அன்யூப்ளாய்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அகைன் அன்யூப்ளாய்டி என்ன பண்ணுறாங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஹைப்பர்ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி. அப்படி சொன்னேன், ஹைப்பர் அப்படின்னா அதிகமாகிறது, ஹைப்போன்னா லோவாகிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த ஹைப்பர்ப்ளாய்டியில் வந்து பண்ணாக்கா நமக்கு ஒரு 5 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ட்ரைசோமி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஹைப்பர்ப்ளாய்டியில் ட்ரைசோமி அப்படின்னு ஒன்று சொன்னோம். அப்போ இந்த ட்ரைசோமின்னா என்னென்னா, ட்ரை அப்படின்னா 3 அப்படின்னு மீனிங். அப்போது இங்கே நார்மலாக ஒரு டிப்ளாய்டு ஆர்கனிசம் 2n அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஒரு குரோமோசோம் ஆட் ஆனால் 2 + 1 எவ்வளோ வருது, 3 வருது. அப்போது 3 குரோமோசோம் இருந்துச்சுன்னா 2n ஒரு குரோமோசோம் ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரைசோமிக் கண்டிஷன். அப்போ ஹியூமன் பீயிங்க்கு ட்ரைசோமி அப்படின்னாக்கா 46 குரோமோசோம் இருக்குது, அதில் ஒரு குரோமோசோம் ஆட் ஆகிட்டு 47 இருந்தால் அதுக்கு பேர் ட்ரைசோமி அப்படின்னு பேர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டபுள் ட்ரைசோமி. ட்ரைசோமின்னா 1 ஆட் ஆகிறது, டபுள்னா 2 டைம்ஸ் ஆட் ஆகுது. அப்போ 2n + 1 + 1. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா டபுள் ட்ரைசோமி அப்படின்னு பேர். நம்ம ஆல்ரெடி சொன்ன ஹைப்பர்ப்ளாய்டி பார்க்குறோம். ஹைப்பர் அப்படின்னா ஹை. அப்போ 2n ++++ ஆட் ஆகிட்டே வந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர்ப்ளாய்டி. அப்போது 2n, ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் கேட்கலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்தால் கொஷின் கேட்டிருக்காங்க, நான் அதையும் சொல்கிறேன். அப்போது இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். இப்போ ட்ரைசோமி அப்படின்றது எதோடைய டைப், ஹைப்பர்ப்ளாய்டியோடைய டைப்பா இல்லை ஹைப்போப்ளாய்டியோடைய டைப்பான்னு கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி டபுள் ட்ரைசோமி அப்படின்றதும் ஹைப்பர்ப்ளாய்டியோடையது, ஏன்னா ப்ளஸ் ஆட் ஆனால் ஹைப்பர்ப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெட்ராசோமி. டெட்ரானா 4. அப்போ 2 குரோமோசோம் ஆட் ஆனால் அதுக்கு பேர் டெட்ராசோமி. டபுள்
டெட்ராசோமி. டெட்ராசோமினா 2 ஆட் ஆகணும். டபுள்னா 2 டைம்ஸ். அப்போ 2n + 2 + 2. ஸோ இப்படி வந்தா டபுள் டெட்ராசோமி அப்படின்னு பேரு. அடுத்தது பென்டாசோமி அப்படின்னு சொல்லுவோம். பென்டா அப்படின்னா 5. அப்போ 3 குரோமோசோம் ஆட் ஆனால் அதுக்கு பேர் பென்டாசோமி அப்படின்னு பேர். அப்போ இப்போ நான் சொன்னது வந்து பண்ணாக்கா ஹைப்பர் பிளாய்டி. ஹைப்பர் பிளாய்டியில் வந்து பண்ணாக்கா ட்ரைசோமின்னு ஒன்று சொன்னோம், டபுள் ட்ரைசோமின்னு ஒன்று சொன்னோம், டெட்ராசோமி, டபுள் டெட்ராசோமி, பென்டாசோமி. இது எதோடைய டைப் அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம். இது வரைக்கும் நம்ம எதுக்கு இந்த கொஷினை கேட்கல. அதே மாதிரி இந்த நம்பரை வச்சோம் 2n + 1 அப்படின்றது எது, 2n + 1 + 1. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்போப்ளாய்டி. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஐப்போ அப்படின்னா லோ அப்படின்னு சொன்னேன், ஐப்போப்ளாய்டி அப்படின்னு சொன்னேன். அப்போது இங்கே மோனோசோமி அப்படின்னு இருக்கு. அப்போ மோனோ அப்படின்னா 1. அப்போ 1 வரணும். அப்போ இங்கே 2n - 1. அப்போ 1 போச்சுன்னா 2nல 1 போச்சுன்னா 1 வரும். சரிங்களா? அப்போது மைனஸ். அப்போ இங்கே லாஸ் ஆனால் குறையுத நம்பரு. அப்போ ஹைப்போப்ளாய்டி. அப்போ ஹியூமன் பீயிங்கில் மோனோசோமின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டோட்டலாக 46 குரோமோசோம் இருக்குது. அப்போ 1 லாஸ் ஆகிட்டு 45 இருந்தால் அதுக்கு மோனோசோமி. நெக்ஸ்ட்டு டபுள் மோனோசோமி. அதே மோனோசோமி தான் 2 டைம்ஸ் வந்தால் அதுக்கு பேர் டபுள் மோனோசோமி அப்படின்னு பேர். 2n - 1 - 1 அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஃபார்முலா. அடுத்தது நல்லிசோமி. அப்போது நல்லிசோமி அப்படின்றது 2n - 2. இப்போ நல்லி அப்படின்னா 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 2n. அப்போது 2 குரோமோசோம் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து பண்ணாக்கா 0. அடுத்து வந்து பண்ணாக்கா டபுள் நல்லிசோமி. அப்போது 2n - 2 - 2. அப்போ 2 டைம்ஸ் நல்லிசோமி வந்தால் டபுள் நல்லிசோமி அப்படின்னு பேர். அப்போ இங்கேயும் நமக்கு இதுக்கு முன்னாடி டிஆர்பி கொஷினில் இந்த இடத்துல இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கேட்கலாம் இந்த இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, இப்போ மோனோசோமி, டபுள் மோனோசோமி, நல்லிசோமி, டபுள் நல்லிசோமி இது எதோடைய டைப் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் வரலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹைப்பர் பிளாய்டி, ஹைப்போப்ளாய்டின்னு பார்த்தோம். அதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் சொல்கிறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அப்போ இங்கே வந்து பார்த்தாக்கா நல்லிசோமி அப்படின்னு சொன்னோம். இப்போ நல்லின்னா 0ன்னு சொன்னேன். அப்போ 2n - 2 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆர்கனிசம் லாஸ்ட் ஏ குரோமோசோம் பேர். அப்போ ஒரு பேர் ஆஃப் குரோமோசோம் லாஸ்ட் ஆனால் அதுக்கு நல்லிசோமி அப்படின்னு பேர். அப்போ இந்த இடத்துல நல்லிசோமிக் கண்டிஷனாக ஒரு ஆர்கனிசத்தில் இருந்தால் அந்த ஆர்கனிசம் சர்வைவ். ஸோ இது நமக்கு டிஆர்பியில் கேட்குறேன். இப்போ நல்லிசோமிக் கண்டிஷனாக இருந்தால் ஒரு ஆர்கனிசத்தால் சர்வை பண்ண முடியாது. அதே மாதிரி நல்லிசோமிக் பாலிப்ளாய்டி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸாப்ளாய்டி வீட். இப்போ எக்ஸாப்ளாய்டி எக்ஸான்னா 6. அப்போ அதில் -2 ஏன்னா நல்லிசோமி இல்லையா, -2 போச்சுனாக்கா 4x வரும். அப்போது மே சர்வைவ். இது வந்து பண்ணாக்கா சர்வைவ் ஆகலாம். பட் எக்ஸிபிட் ரெடியூஸ்ட் விகரஸ் அண்ட் ஃபெர்டிலிட்டி. அதோடைய விகரஸ் வீரியத்தன்மையும் ஃபெர்டிலிட்டியும் ரெடியூஸ் ஆகும் சப்போஸ் சர்வைவ் ஆனால். இதில் எக்ஸாப்ளாய்டி வீட்டு நல்லிசோமியில். சரிங்களா? அடுத்தது வந்து பண்ணாக்கா ட்ரைசோமி. அப்போ ட்ரைசோமின்னா என்ன சார்னா, ட்ரைனா 3ன்னு சொன்னேன். அப்போ 2n ஒரு குரோமோசோம் ஆட் ஆனதுக்கு பேர் ட்ரைசோமி கண்டிஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போது டிப்ளாய்டு ஆர்கனிசம்ஸ் ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா குரோமோசோம். டிப்ளாய்டு ஆர்கனிசத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருந்தால் அதுக்கு பேர் ட்ரைசோமி அப்படின்னு சொன்னோம். அப்போ ட்ரைசோமிக் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்டைன் ஜிம்சன் வீட். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைசோமிக் எதில் அப்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஜிம்சன் வீடில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜிம்சனுடைய பொட்டானிக்கல் நேம், ஜிம்சன் வீடோடைய பொட்டானிக்கல் நேம் டாட்டுரா ஸ்ட்ராமோனியம் அப்படின்னு சொல்லுவோம். இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா ஏஎட் பிளாக்ஸ்லி அப்படின்ற ஒருத்தரும் ஜே பெல்லிங் அப்படின்ற ஒருத்தரும். இதுவும் நமக்கு டிஆர்பியில் கேட்கலாம். ஸோ இது வந்து பாருங்க யார் கண்டுபிடிச்சாங்க, ஏ பிளாக்ஸ்லி அண்ட் ஜே பெல்லிங் அப்படின்ற டாக்டர் ட்ரைசோமிக் கண்டிஷனை ட்ரைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரைசோமி இன் ஹியூமன் பீயிங். அப்போ ஹியூமன் பீயிங்கில் ட்ரைசோமிக் கண்டிஷன் இருக்குது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இது எங்கே சார் இருக்குன்னாக்கா ட்ரைசோமி 21. அது என்ன 21 அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு டோட்டலாக 46 குரோமோசோம் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 23 பேர் அப்படின்னு சொல்லலாம். அப்போது எல்லா குரோமோசோமுமே என்ன பண்ணியிருக்குன்னா பேராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்படி பேராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் 21st பேரில் இப்போ இதுதான் 21வது பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே ஒரு பேர் இருக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்கும்.
இப்போ ட்ரைசோமிக் கண்டிஷன் இன் 21 கொடுத்துருக்காங்களா, அப்போ 21வது பேரில் 2 குரோமோசோமுக்கு பதிலாக 3 இருந்தா அதுக்கு தானே பேர் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு 21வது பேர் குரோமோசோமில் 2 குரோமோசோமுக்கு பதிலாக 3 குரோமோசோம் இருந்தால் அதுக்கு பேர் ட்ரைசோமி. தட் மீன் டவுன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு வச்சாங்கன்னா, இதை கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜே லாங்டன் டவுன். இவர் தான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணார் இந்த ஜெனடிக் டிஃபெக்டை 1866. அதனால் இவர் பேரை வச்சிட்டாங்க டவுன் சிண்ட்ரோம். ஸோ நமக்கு இதுதான் மேபி கேட்கலாம். ஸோ இதுக்கு அதிகமாக அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மர்லி, ஸோ முன்னாடி இதுக்கு என்ன பேர் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மங்கோலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மங்கோலின் இடிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடியோக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மங்கோலியன் அப்படின்னு எதாவது சொல்கிறோம்னாக்கா ட்ரைசோமி 21 சொல்கிறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி 18. அப்போது 18th பேரில் 2 குரோமோசோமுக்கு பதிலாக 3 இருந்தால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைசோமிக் கண்டிஷன். அதுக்கு எட்வர்ட் சிண்ட்ரோம். இப்போ 21வது பேரில் இருந்தால் டவுன் சிண்ட்ரோம், 18வது பேரில் இருந்தால் எட்வர்ட் சிண்ட்ரோம். இதை டிஸ்கிரைப் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான் H. எட்வர்ட் 1960. அதனால் எட்வர்ட் சிண்ட்ரோம். அடுத்தது பட்டு சிண்ட்ரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி 13. அப்போது 13வது பேரில் 2 குரோமோசோமுக்கு பதிலாக 3 குரோமோசோம் இருந்தால் அதுக்கு பேர் பட்டு சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசோமி 13 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 1960 கேலஸ் பட்டு அப்படின்ற ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நான் கொஷின் பார்க்கணும்னு சொன்னேன் இதிலிருந்து. ஸோ லாஸ்ட்டாக வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் வந்து எனக்கு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. எதில் இருந்துன்னா அந்த அன்எம்ப்ளாய்டு டாப்பிக்கில் இருந்து. அப்போ ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 2 டிஆர்பியில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா condition in a diploid organism which has 1 extra chromosome 2n plus 1 is called அப்படின்னு கேட்டாங்க. அப்போ 2n plus 1 அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா 2n plus 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ ட்ரைசோமி. அப்போ மோனோசோமி இருக்குது, நல்லிசோமி இருக்குது, ட்ரைசோமி இருக்குது, டெட்ராசோமி இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2017 டிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, பிஜிடிஆர்பியில். நெக்ஸ்ட்டு நல்லிசோமிக்ஸ் இஸ் அ கண்டிஷன் ஆஃப். நல்லிசோமி அப்படின்றது எதோடைய டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்யூப்ளாய்டி தான். அப்போ யூப்ளாய்டி, அன்யூப்ளாய்டி, எக்ஸாப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி. ஏன்னா யூப்ளாய்டி வராது, யூப்ளாய்டியோடைய டைப் வந்து வேறு. அப்போ அன்யூப்ளாய்டியோடைய டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போப்ளாய்டி, ஹைப்பர்ப்ளாய்டின்னு 2 சொன்னோம். அப்போது இதுதான் ஆன்சர் வரும். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2012 and 13 பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.